இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுஷருக்கு பிரியமாக விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பார்வையின்படியாக நான் ஊழியம் செய்கிறேன்னா, மனுஷர்கள் பார்க்குறாங்கன்ற பார்வையில் நான் ஊழியம் செய்கிறேனா, இல்லை கர்த்தர் என்னை பார்க்கிறாரு என்ற கர்த்தருடைய பார்வையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு நன்றாக தெரிந்ததான பீகார் பகுதியில் ஊழியம் செய்கிறதான அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய பணியை உண்மையாக செய்து கொண்டிருக்கிறார். அநேக மிஷனரிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா திருமணமான புதில் கர்த்தர் பீகார் பகுதியை அவருக்கு தரிசனமாக கொடுத்து அங்கே போகும்போது மொழி தெரியாமல், அந்த ஜனங்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் தெரியாமல் ரொம்ப கடுமையாக வாடகைக்கு இருந்த இடத்துல இவர்களை அதிகமாக கசந்து கொள்வது, இவர்களை தவறாக பேசுறது, மனைவியின் மேலே தவறான பழிகளை போடுறது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படியாக கர்த்தருக்காக நான் நிற்கணும், அவர் என்னை அழைச்சிருக்கிறான்ற அந்த அழைப்பில் உறுதியாக நின்றது நிமித்தமாக இன்னைக்கு உலகம் முழுவதுமாக அநேக மிஷனரிகளை எழுப்பி அநேகர்களை கர்த்தருடைய வழியிலே நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அவருடைய சித்தத்தின்படியாக நான் செய்கிறேனா, இல்லை நான் சபையில் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன், சபை ஊழியத்தோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய சித்தம் முழுவதுமாக நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்மளை முழுவதுமாக கர்த்தருடைய பார்வைக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து நம்ம மூலியமா தேசத்தில் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்வார். இந்த வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் படித்த வேத தியானத்தின்படியாக ஆண்டவரே, மனுஷருக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோமா, இல்லை கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோமா ஆண்டவரே, அதை நிதானித்து ஆராய்ந்து அறிந்தவர்களாக அப்பா உங்கள் சித்தத்தை செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷருக்காக ஆண்டவரே, மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. நான் திருப்தி அடைகிற ஊழியத்தை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உண்மையாக உங்கள் பார்வைக்கு பிரியமான ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் நீங்கள் பலன் தாங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளில் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.